நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 40வது நாள் உபவாச ஜபத்துல 12வது நாள்ல தேவன் கொண்டு வந்ததுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 12வது நாள்ல தேவன் கொடுத்த ஒரு ஜப குறிப்பு 2 நாளாகும் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அதில் சொல்லப்பட்டது 8:7. இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்துக்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கின்ற விருப்பம் என் தகப்பனாகிய தாவீதின் மனதில் இருந்தது. எழுதப்பட சாலம் சொல்றாரு, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்துக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு விருப்பம் எங்க அப்பாவுக்கு ஆண்டவருக்கு ஒரு ஆலயத்தை கட்டுறதுக்கு விருப்பம் இருந்ததுன்னு சொல்றாரு. கீழே சொல்லப்பட்டிருக்குது, ஆனாலும் கர்த்தர் என் தகப்பனாகிய தாவீதை நோக்கி என் நாமத்துக்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கின்ற விருப்பம் மனதில் இருந்ததுனால நல்ல காரியம். உண்மையாவே தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுறது ரொம்ப ரொம்ப நல்ல காரியம். பாருங்க, மனுஷனுக்கும் வீடு கட்டுறாங்க, தேவனுக்கும் வீடு கட்டுறாங்க. இப்போ நம்ம ஆராதனையில கூட 40 நாள் இந்த உபவாச ஜபத்துல நமக்கு ஒரு ஆலயத்தை தேவன் தரணும், நம்மளுக்கு ஒரு இடத்தை தரணும். இதுக்காக தான் நம்ம 40 நாள் ஜபம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். இந்த நாள்ல கூட இடத்துக்காக ஜபம் பண்ணுன்னு சொன்னாரு. 2 காரியம். தாவீது ராஜா கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டுறதுக்காக பொருளாதாரத்தை சேர்த்தாரு. தேவன் அவருக்கு ஒரு வீடை கட்ட பார்த்தாரு. பாருங்க, இந்த இடத்துல சொல்லப்பட்டது, ஆனாலும் கர்த்தர் என் தகப்பன் தாவீதை நோக்கி என் நாமத்துக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கின்ற விருப்பம் உன் மனதுல இருந்தது. நல்ல காரியம். உண்மையை நம்ம மனதுல கூட தேவனுடைய காரியத்தை அதிகமா செய்யறதுக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும். நீங்க ஒப்பு கொடுத்து பாருங்க. தாவீது ராஜாவுடைய மகன் சாலமோனை ஆசீர்வதித்தவரு உங்க பிள்ளைகளையும் கூட கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. 1 நாளாகும் 17ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்குது. அப்படி தாவீது ராஜா தேவனுக்கு ஆலயத்தை கட்ட அவருடைய மனது அவர் விருப்பமா இருந்ததுனால தேவன் பாருங்க தாவீதுக்கு சொல்றாரு, தேவனுக்கு இவர் வீடு கட்டலான்னு பார்த்தாரு. அந்த விருப்பத்தை தேவன் பார்த்து இது நீ செய்யறது நல்ல காரியம் தாவீதை பார்த்து சொல்லி 1 நாளாகும் 17ஆம் அதிகாரத்துல அங்க சொல்லப்பட்டிருக்குது 10, உன் சத்துருக்கள் எல்லாம் கீழ்ப்படுத்தி இப்போது கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார் என்பது உனக்கு அறிவிக்கிறார். தாவீது கர்த்தருக்கு வீடை கட்டலான்னு பார்த்தாரு, தேவன் தாவீதுக்கு வீடை கட்ட பார்த்தார். நீங்க எந்த அளவுக்கு தேவ ராஜ்யத்தை கட்ட தேவ ஆலயத்துல எது எது குறைபாடு இருக்குதோ அதுக்கு நீங்க முக்கியம் கொடுக்குறீங்களோ உங்க வீட்டுல எது இல்லையோ அது தேவன் தருவாரு. இங்க சொல்லப்பட்டிருக்குது 1 நாளாகும் 17ஆம் அதிகாரத்துல 7, இப்போது என் தாசனாகிய தாவீதை நோக்கி சேனைகள் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ ஜனமாகி இஸ்ரவேலுக்கு அதிபதியா இருக்கும்படி ஆடுக்கு பின்னே நடந்த உன்னை ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து நீ போன இடமெல்லாம் உன்னோட கூட இருந்து உன் சத்துருக்கள் எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில பெரியவர்களுடைய நாமத்துக்கு ஒத்த நாமத்தை உனக்கு உண்டாக்கினு சொல்றாரு. அது கீழே சொல்றாரு, என் ஜனமாகி இஸ்ரவேலுக்கு ஒரு இடத்தை நான் ஏற்படுத்துவேன் அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்கு கூட ஒரு இடத்தை ஆண்டவர் ஏற்படுத்துவாரு. தாவீது மனசுல தேவாலயத்தை கட்டுறதுக்கு விருப்பம் இருந்தது, ஆனா அவரால் செய்ய முடியல. தேவன் அவர் செய்யவானாயிட்டாரு. அதுக்கு அடுத்தது அவர் கொடுக்கப்பட்ட மகன் சாலமோன் செய்தாரு. நம்ம வீட்டுல கூட நம்ம கொடுக்கப்பட்ட பிள்ளைகளை தேவனுக்கு முன்பாக தேவ ராஜ்யத்தை கட்டுறதுக்காக அவங்களை நிறுத்தணும். அதே போல நீங்க வீடு கட்டினு இருக்கலாம், எனக்கு ஒரு நல்ல வீடு ஆண்டவர் தரணும்னு. உண்மையாவே நீங்க தமிழ்நாடு முழுவதும், சென்னை முழுவதும், இந்தியா முழுவதும் எங்கெங்க ஆலயம் இல்லையோ அந்த இடத்துல ஆலயம் வர்றதுக்காக ஜெபம் செய்யுங்க. முடிஞ்ச ஆலயத்துக்கு அந்த உதவியை பண்ணுங்க. உங்களுக்கு கட்டாயமா ஒரு நல்ல வீட கர்த்தர் தருவாரு, ஏசப்பா தருவாரு. இப்போது நம்ம மத்தியில இருக்கிற பாஸ்டர்மா ஜெபம் செய்வாங்க. இயேசுவே, உங்கள் ரத்தத்துக்குள்ள எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் கூட உண்மையாகவே
ஆண்டவரே, இடத்துக்காக நீங்கள் ஜெபிக்க சொன்னீங்க, வீடு இல்லாத பிள்ளைகளுக்காக ஜெபிக்க சொல்லியிருக்கிறீங்க. இந்த 12வது நாள் உபவாசத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்களுக்கு ஒரு ஆலயத்தை நீங்கள் தரணும். இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் இந்த வருடத்திலே உதவி செய்யணும். எங்கெங்க சபை இல்லாத, ஆலயம் இல்லாத, இடம் இல்லாத வாடகைகளை நடத்துகிறாங்களோ, இடம் இல்லாத தவிக்கிற சபைக்கெல்லாம் நீ இடத்த கிடைக்க கர்த்தர் கிருபை பாராட்டம்பா. உமால் ஆகாத காரியம் ஒன்று இல்லைப்பா. நீ சொல்லாத, நீ கட்லேட்டா நிற்கம்பா. அதே போல் வாடகை வீட்டில் யார் யார் தத்தளிக்கிறாங்களோ, வாடகை கட்ட முடியாத கஷ்டப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் நல்ல ஒரு சொந்த இடத்தை பெற்றுக்கொள்ள, சொந்த வீட்டை பெற்றுக்கொள்ள இயேசுவின் நாமத்தினால் நீ கிரியை செய்யணும்பா. வீடுக்காக யார் யார் எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்களோ கர்த்தர் நீங்கள் ஒரு அற்புதத்தை அவங்களுக்கு செய்யணும். சபை இல்லாத இடத்துக்கு சபையை நீ உண்டு பண்ணணும். இடம் இல்லாத இடத்துக்கு இடத்த நீ உண்டு பண்ணணும். நீங்கள் ஒரு அற்புதத்தை இந்த 12வது நாள் உபவாசத்தில் இயேசுவின் நாமத்தில் நீங்கள் செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் ரத்தத்துக்குள்ளே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீங்கள் கிரியை செய்ய போகிறதுக்காக, ஆண்டவரே உங்கள் நாமத்தை நீங்கள் உயர்த்த போகிறதுக்காக, மறு நாட்கள் உங்கள் நாமத்தை நாங்கள் தொடர்ந்து மகிமைப்படுத்த வைவாசலை திறந்து கொடுக்க போகிறதுக்காக கோடா கோடியாக நாங்கள் நன்றி செலுத்தி இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிற எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென்.